ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய கிருபையினால் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கற்றுட்டுருக்கோம். 2வது ஸ்கந்தத்தில் 8 அத்தியாயங்கள் கற்றுண்டோம். 9வது அத்தியாயத்தில் பாதி வரைக்கும் நம்ம கற்றுட்டுருக்கோம். எப்படி பிரம்மதேவர் தபஸ் பண்ணி அந்த வைகுண்ட லோகத்தை தரிசனம் பண்ணார், பகவானையும் தரிசனம் பண்ணார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். பகவான் எப்படி பிரம்மாவோட கைகள் அப்படி அழகாக பிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்கிற வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு அந்த 2வது பாகம் 9வது அத்தியாயத்தினுடைய 2வது பாகத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். பகவான் இப்போது பிரம்மதேவரிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். இந்த 2வது பாகத்தில் தான் அந்த சதுஷ்லோகி பாகவதம் அப்படிங்கிறத பிரம்மாவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறார். இப்போ முதல்ல அப்படி பேச ஆரம்பித்ததுமே பகவான் பிரம்மாவை பார்த்து சொல்கிறார், நீ சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நீண்ட காலமாக ஒரு தபஸ் பண்ணியே அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக என்னை ரொம்ப சீக்கிரத்தில் அப்படி சந்தோஷப்படுத்த முடியாது, அதனால் நீ உனக்கு என்ன வரன் வேணுமோ என்னிடத்துலேருந்து நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். நான் வரம் தரத்துக்காக அப்படி தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ தபஸ் பண்ணதும் என்னுடைய ஒரு சங்கல்பத்தினால தான் அப்படின்னு சொல்கிறார். நீ நினைக்கலாம் அந்த தாமரையில் நீ அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது தப அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டு நான் தானே தபஸ் பண்ணேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் நீ ரகசியத்தில் அப்படி அந்த இடத்துல உட்காண்டிருக்கும் பொழுது சிருஷ்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அப்படி நீ உட்காண்டிருக்கும் பொழுது அந்த தப அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னது நான் தான் அப்படின்னு பகவான் சொல்லி, அதனால் என்னுடைய ஒரு சங்கல்பத்தினால தான் நீ தபஸ் பண்ணியிருக்க, அதே மாதிரி என்னுடைய கிருப்பையினால தான் உனக்கு அந்த தர்சனமும் என்னுடைய தர்சனமும் என்னுடைய லோகத்தோடைய தர்சனமும் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பகவான் சொல்லிட்டு, தப்போமே ஹிருதயம் சாக்ஷாத் ஆத்மாகம் தபசோனக அப்படின்னு சொல்கிறார். அதாவது தபசு தான் என்னோடய ஹிருதயம், தபசு தான் என்னோடய ஆத்மா. அந்த தபஸ்னால தான் நான் இந்த லோகங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணி அதை காப்பாற்றி திரும்பவும் என்னிடத்துல நான் சம்ஹாரம் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த தபஸில் தான் என்னுடைய சக்தியே அடங்கியிருக்கு அப்படின்னு பகவான் சொல்கிறான். உடனே இப்போ பிரம்மதேவர் பகவான் இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். பிரபோ, நீங்கள் எல்லாருடைய ஹிருதயத்துலேயும் நீங்கள் சாட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறா என்ன பண்ணுறா எல்லாமே உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன், எனக்கு என்ன வரம் வேணும் உங்களிடத்துலேருந்து அப்படின்னா, நாதமானஸ்ய நாத நாதய நாத்திதம் அப்படின்னு ரொம்ப அழகாக நாத அப்படிங்கிற அந்த பதத்தை வச்சு நீங்கள் விளையாடுறார். என்னன்னா அந்த ஒரே ஒரு நாத அப்படிங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல 3 அர்த்தம் இருக்குது. நாத அப்படின்னா பொதுவாக நம்ம நாதன்னு சொல்கிறோமே, அது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் நாத அப்படின்னா யாச்சிக்கிறது அப்படின்னு, மற்றொரு அர்த்தம் அந்த யாச்சிக்கிறத கொடுக்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால நாத நாதய நாத்திதம் அப்படின்னு அழகாக சொல்கிறார். ஹே நாதா, நான் என்ன யாச்சிக்கிறேனோ அதை நீங்கள் எனக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். என்ன யாச்சிக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பரம் அவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரூபத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். பரம் அப்படிங்கிற அந்த சூக்ஷ்மமான உங்களுடைய ரூபம் இருக்கே, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது, அதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவரம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தூலமான அந்த பிரபஞ்ச ரூபத்தில் நீங்கள் வெளிப்பட்டிருக்கீங்களே, அதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் மாயினால் எப்படி இந்த லோகங்களெல்லாம் அப்படி சிருஷ்டி பண்ணி அதில் விளையாடி திரும்பவும் நீங்கள் அது உங்களிடத்துலையே இழுத்துக்கிறேள், ஒரு சிலந்தி பூச்சியானது எப்படி அந்த வலையை பண்ணுமோ அது மாதிரி நீங்கள் எப்படி பண்ணுறேள் அப்படிங்கிற அந்த ஞானமும் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு, நீங்கள் அழகாக என்னுடைய கைகளை பற்றி உங்களோட ஒரு ஸ்நேகிதனாக என்னை நீங்கள் ஏற்றுருக்கேள், அத்தகைய கிருப்பை நீங்கள் என்னிடத்துல பண்ணியிருக்கேள், அதனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ இந்த சிருஷ்டி விஷயமான என்ன ஆக்ஞை நீங்கள் எடுறீங்களோ அதை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த விதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல் அந்த சிருஷ்டி காரியத்தை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த சிருஷ்டி விஷயமாக நான் காரியங்கள்லாம் பண்ணும்பொழுது பலவிதமான கர்மங்களை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளெல்லாம் நான் அப்படி படைக்கும் பொழுது நான் மோகம் அடையாமல் இருக்கணும், அந்த சிருஷ்டிங்கிற காரியத்தில் எனக்கு பந்தம் ஏற்படாமல் இருக்கணும், அதோடு இல்லாமல் எனக்கு பிறவியே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு கர்வமும் எனக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு பிரம்மதேவர் பிரார்த்திக்கிறார். உடனே பகவான் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரம்மதேவரிடத்துல பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த உயர்ந்த ஞானம் இருக்கு இல்லையா, ரகசியமான அந்த ஒரு ஞானம், அதை நான் உனக்கு இப்போ எடுத்து உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஞானம் பரமகுஹ்யமே யத் விஜ்ஞான சமன்விதம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அனுபவத்தோடு கூடின அந்த ஞானத்தை நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன். விஜ்ஞான சமன்விதம் ச ரகசியம் தது அங்கம் ச அப்படின்னு சொல்கிறார். ச ரகசியம் அப்படின்னு பக்தியோடு கூடின அந்த ஞானத்தை நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன். தது அங்கம் ச அப்படின்னு அதற்கு என்ன சாதனை தேவையோ அதையும் நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன், என்னிடத்துலேருந்து நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். யாவானகம் யதாபாவகா யத்ரூப குணகர்மகா அப்படிங்கிறார். நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய இருப்பானது எப்படிப்பட்டது, அதே மாதிரி என்னுடைய நாமங்கள் ரூபங்கள் என்னுடைய கர்மங்கள் இதை பற்றி எல்லாம் நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போது அந்த சதுஷ்லோகி பாகவதம்னு அந்த 4 ஸ்லோகங்களில் பிரம்மாவுக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை எடுத்து உபதேசம் பண்ணுறார் பகவான். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அகம் ஏவாசம் ஏவாக்ரே நானியத் யத் சதசத் பரம் பஷாதகம் யதே தச்ச
யோவ சிஷ்யேத சோஸ்மியகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அகமேவ ஆசம் அக்ரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அக்ரே அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடி நான் மட்டுமே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அகமேவ ஆசம் அப்படின்னு சொல்கிறார். நான்யத்யத் சதசத் பரம் அப்படிங்கிறார். அதாவது ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ அல்லது பிரகிருத்தியோ பிரதானமோ எதுவுமே அங்கே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படிங்கிறார். அந்த பதத்தில் இன்னொரு ஏவ அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கு இல்லையா, அகம் ஏவ ஆசம் ஏவ அக்ரே அப்படின்னு இருக்கிறதுனால மற்றொரு அர்த்தமும் ஏற்படுறது அகம் ஆசம் ஏவ அப்படின்னு. அதாவது நான் இருக்க மட்டுமே செய்தேன், வேற எந்த காரியமும் நான் பண்ணாமல் இருந்தேன் அப்படிங்கிறார். அதாவது நான் மட்டும்தான் இருந்தேன், நான் இருக்க மட்டும்தான் செய்தேன் அப்படின்னு அழகாக சொல்கிறார். பஷ்சாதகம் எத் ஏத்தச்ச அப்படிங்கிறார். பஷ்சாத் அப்படின்னா சிருஷ்டிக்கு பிறகு இப்போ என்ன ஒரு உலகமானது அப்படி சிருஷ்டியில் ஏற்பட்டிருக்கோ அந்த உலகமும் நான் தான் அப்படின்னு சொல்கிறார். யோ அவசிஷ்யேத சோஸ்மியகம் அப்படின்னு பிரளயத்துக்கு அப்புறம் எது மிஞ்சி இருக்குமோ அதுவும் நான் தான் அப்படிங்கிறார். அந்த முதல் ஸ்லோகத்தில் பகவான் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரம்பொருள் நான் தான், இரண்டற்ற அந்த பரம்பொருள் நான் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, பகவான் தான் பரிபூர்ணமான அந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரியறது. ரெண்டாவது ஸ்லோகத்தில் பிரம்மதேவரிடத்துல மாயையை பற்றி எடுத்து சொல்கிறார். ஏன்னா பிரம்மதேவர் பகவானோட மாயையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தில் மாயையை பற்றி எடுத்து சொல்கிறார். ரிதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத்வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமஹா அப்படிங்கிற. ரிதம் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். ரிதேர்த்தம் யத் பிரதீயேத அப்படின்னா உண்மையை போல எது தெரியறதோ அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உலகமானது பொய்யாக இருந்தாலும் அப்படி உண்மையை போல தெரியறது இல்லையா, அதுதான் மாயையோடைய ஒரு காரியம் அப்படிங்கிறார். இல்லாததை ஒரு இருக்கிறத போல காண்பிக்கிறதுங்கிறது தான் மாயையோடைய ஒரு காரியம். அதற்கு விக்ஷேப சக்தி அப்படின்னு பேர். மாயைக்கு 2 சக்தி சொல்லப்பட்டிருக்கு. இல்லாததை இருக்கிறத போல காட்டுறதுக்கு விக்ஷேபம் அப்படின்னு பேர். அடுத்ததா நப்ரதீயேத சாத்மனி அப்படிங்கிறார். அதாவது எது இருக்கோ அதுதான் ஆத்மஸ்வரூபம், சத்தியமாக நித்தியமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த ஆத்மாவை நம்மளுக்கு யாருக்கும் தெரியாமல் அப்படி மறைக்கிறது இல்லையா, அதுதான் மற்றொரு காரியம், மாயையுடைய காரியம் அப்படிங்கிறார். அதற்கு ஆவரணம் அப்படின்னு பேர். எது இருக்கோ அதை மறைக்கக்கூடியது தான் அந்த மாயையோடைய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு தத்வித்யாத் ஆத்மனோ மாயாம், இதுதான் என்னோட மாயை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 விதமான மாயையோடைய சக்திக்கும் 2 உதாரணமும் பகவான் சொல்கிறார். யதா ஆபாசோ யதா தமஹா அப்படிங்கிற. ஆபாசம் அப்படின்னா ராத்திரி வேளையில் கண்ணில் தோஷம் இருக்கக்கூடிய ஒருவன் ஆகாசத்தை பார்க்குறான், சந்திரனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பார்க்கும்பொழுது ஒரு சந்திரன் 2 சந்திரனாக தெரியறது அவனுக்கு. அப்போ அந்த 2வது சந்திரன் உண்மையே இல்லாத போதிலும் அவனுக்கு எப்படி தெரியறதோ அது மாதிரி இந்த உலகமானது வாஸ்தவத்தில் பொய்யா இருந்தாலும் கண்களுக்கு நம்மளுக்கு உண்மையாக அப்படி தெரியறது இல்லையா, அந்த ஒரு உதாரணத்தை சொல்லி அதுபோல தான் மாயை இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறா அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததா எப்படி இருக்கிறத மறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு மற்றொரு உதாரணம் சொல்கிறார். யதா தமஹா அப்படின்னு. இந்த இடத்துல தமஹா அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு 2 விதமாக அர்த்தம் சொல்கிறா மகான்கள்லாம். ஒன்று தமஹா அப்படின்னா ராகு அப்படிங்கிற கிரகம். மற்றொரு அர்த்தம் தமஹாங்கிறது பிரசித்தமான அர்த்தம் அந்தகாரம், அதாவது இருட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ராகுங்கிற கிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கு சாயா கிரகம் அப்படின்னு பேர். அதனால் அந்த 9 கிரகங்களில் நம்ம பார்த்தோம்னா இந்த ராகுங்கிற கிரகம் மட்டும் கண்ணுக்கே தெரியாதாம். அப்போ எப்போ இருந்துட்டே அது கண்களுக்கு தெரியலையோ அது போல தான் ஆத்மஸ்வரூபமானது சத்தியமாக இருந்த பொழுதிலும் நம்மளுக்கு புலப்படாமல் இருக்கிறது தான் மாயையினால் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இருட்டு அப்படிங்கிற அந்த அர்த்தம் எடுத்துட்டோம் அப்படின்னா இருட்டில் பொதுவாக எந்த பதார்த்தம் இருந்தாலுமே நம்ம கண்களுக்கு அது தெரியாது. அது மாதிரி மாயைங்கிற அந்த ஒரு இருட்டுனால தான் இந்த ஆத்மஸ்வரூபம் நம்மளுக்கு புலப்படலை அப்படிங்கிற அந்த 2 உதாரணங்களை சொல்லி மாயையோட தத்துவத்தை இந்த 2வது ஸ்லோகத்தில் எடுத்து சொல்கிறார் பகவான். அடுத்ததாக 3வது ஸ்லோகத்தில் யதா பாவஹா அப்படின்னு என்னோட இருப்பை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னதுனால அதை பற்றி இங்கே எடுத்து சொல்கிறார். யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஷ்வனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு நதேஷ்வகம் அப்படிங்கிற. இந்த இடத்துல பஞ்ச மகாபூதங்களை உதாரணமாக பகவான் சொல்கிறார். இந்த பிரகிருதியோட காரண வஸ்துக்களாக இருக்கக்கூடிய பஞ்சமகாபூதங்கள் இருக்கு இல்லையா, ஆகாசம் வாயு ஜலம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதங்கள், அதுலேருந்து தான் இந்த எல்லா பிரபஞ்ச வஸ்துக்களும் தோன்றியிருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லா பிரபஞ்ச வஸ்துக்கள்லையும் அந்த பஞ்ச மகாபூதங்களுடைய இருப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதனால சொல்கிறார் பிரவிஷ்டானி அப்படின்னு. அதே சமயம் அந்த உலகத்தில் தோன்றக்கூடிய அந்த வஸ்துக்கள்லாம் தோன்றின பொழுதுதான் அந்த பஞ்சபூதங்கள் தோன்றித்து அப்படிங்கிறது இல்லை. அதுகளுக்குள்ள அப்போதான் அவைகள்லாம் நுழைஞ்சது அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே காரண ரூபத்தில் நித்தியமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால அப்பிரவிஷ்டானி அப்படின்னு சொல்கிறார்.
சொல்கிறார். இதை ஒரு உதாரணமாக வச்சுட்டு பகவான் சொல்கிறார், இதை போல தான் என்னோட இருப்பும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்துக்கே நான் தான் ஜகத்துக்கே காரணம், அதனால ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள்லையும் என்னுடைய இருப்பானது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ததா தேஷு அப்படிங்கிற அதே சமயம் அந்த உலக வஸ்துக்களில் மட்டும்தான் நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் சர்வவியாபியாக எல்லா இடத்துலையும் இருக்கேன். அந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியும் நான் இருந்துகிட்டே இருக்கேன். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய தோஷங்கள்லாம் என்னை பாதிக்கிறதும் இல்லை. நான் அவைகளை போல விகாரம் அடைஞ்சு அதுகளுக்குள்ளே நான் நுழையிறதும் இல்லை. அதே மாதிரி அவைகளுடைய கட்டுப்பாடுகளும் என்னை கட்டுப்படுத்துறது இல்லை. அப்படிங்கிறதுனால ந தேஷு அகம் அப்படின்னு ரொம்ப அழகாக தன்னுடைய இருப்பை பற்றி இங்கே எடுத்து சொல்கிறார். இதற்கு ஒரு சின்ன பிராகிருதமான உதாரணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இன்னும் நன்னாவே புரியும். என்ன அப்படின்னா, ஒரு தங்க கட்டி ஒன்று இருக்குது, அதுலேருந்து நம்ம ஒரு வளையல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த தங்கம் தான் இப்போ காரண வஸ்து, அதுலேருந்து வரக்கூடிய காரியம்தான் அந்த வளையல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போது அந்த வளையலில் தங்கம் இருக்கா அப்படின்னா தங்கம் இருக்குது. ஏன்னா தங்கத்தினால தான் ஆக்கப்பட்டிருக்கு அந்த வளையல், காரண வஸ்துவே தங்கம் தான் அப்படிங்கிறதுனால. ஆனால் அந்த வளையல்ங்கிறது புதுசாக அப்படி உண்டாகும் பொழுது அந்த வளையலுக்குள்ளே தங்கமும் புதுசாக உண்டாச்சா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே தங்கமானது காரண ரூபத்தில் இருந்துருக்கு. அதே மாதிரி அந்த வளையலையே நம்ம அழிச்சுட்டா கூட தங்கம் மட்டும் மிஞ்சி தானே இருக்க போகிறது. அது மாதிரி தான் தன்னுடைய இருப்பு அப்படிங்கிறத பகவான் இந்த இடத்துல அழகாக எடுத்து சொல்கிறான். 4வது ஸ்லோகத்தில் ததங்கம் ச அப்படின்னு இந்த சாதனையும் நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன்னு பகவான் சொன்னதுனால அதை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்கிறார். ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்துவ ஜிக்ஞாசுனா ஆத்மனஹ அன்வய வதிரேகாபியாம் யத்ஸ்யாத் சர்வத்திர சர்வதா அப்படின்னு தத்துவத்தை, அதாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவன் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஏதாவதேவ ஜிக்ஞாசியம், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அவ்வளவுதான் அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அழகாக சொல்கிறார். என்ன அப்படின்னா யத்ஸ்யாத் சர்வத்திர சர்வதா அப்படின்னு இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதுதான் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் நித்தியமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத தான் அவன் தெரிஞ்சுக்கணும். அன்வய வதிரேகாபியாம் அப்படின்னு அன்வயன் மூலமாகவும் வெதிரேக்கம் மூலமாகவும் இதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ முன் ஸ்லோகத்தில் நம்ம சொன்ன மாதிரி காரணத்திலேருந்து காரியம் உண்டானதுனால காரியத்தில் காரணம் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அன்வயம். அதே சமயத்தில் காரியத்தை காட்டிலும் வித்தியாசப்பட்டு அதனால அதுக்குள்ளே அது காரியமாக விகாரப்படாமல் எப்பொழுதுமே நித்தியமாக காரண ரூபத்தில் காரணமானது இருந்துகிட்டே இருக்குது. அதாவது ஆத்மஸ்வரூபமானது எப்பொழுதும் நித்தியமாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் அதோடைய இருப்பானது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா போரும் ஒருவன் ஞானத்தை அடையிறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இப்போ பிரம்மாவை பார்த்து சொல்கிறார். ஏதன் மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் இப்போ உனக்கு எந்த ஞானத்தை உபதேசம் பண்ணேனோ அதை நன்னா ஒருமுகப்பட்ட ஒரு மனசுனால நீ எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணின அப்படின்னா இந்த சிருஷ்டிங்கிற காரியத்தினால நீ பந்தப்பட மாட்ட அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். அனுகிரகம் பண்ணிட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டார். உடனே பிரம்மதேவர் பகவான் எந்த திக்கை நோக்கி அப்படி மறைஞ்சாரோ அதை நோக்கி நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போது சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் பிரம்மதேவர். அப்போ சிருஷ்டி பண்ண ஆரம்பித்ததுமே திரும்பவும் தபஸில் ஈடுபடுறாராம் பிரம்மதேவர். இந்த ஒரு தருணத்தில் தான் பிரம்மதேவருக்கும் நாரத மகரிஷிக்கும் அப்படி ஒரு சம்பாஷணை ஏற்படுறது. ஒரு சில அத்தியாயங்கள் முன்னாடி சொன்னோம் இல்லையா. எதனால அப்படின்னா, இப்போ பிரம்மதேவர் தான் சிருஷ்டி பண்ண அந்த பிரஜைகளோட நன்மைக்காகவும் தன்னுடைய நன்மைக்காகவும் திரும்பவும் அப்படி தபஸில் ஈடுபடும் பொழுது அவருடைய புத்திரரான நாரத மகரிஷி பார்க்குறார். அப்பா எதற்காக தபஸ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அதோடு மட்டும் இல்லாமல் பகவானை பற்றியும் பகவானோட மாயை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதனால் பிரம்மதேவர் அப்படி தபஸ் பண்ணும்போது பக்கத்திலே இருந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணி வினயத்தோடு அப்படி சேவை பண்ணுறாராம் நாரதர். அதில் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு பிரம்மதேவர் பகவான் தனக்கு எந்த ஒரு சதுஸ்லோகி பாகவதத்தை அப்படி அனுகிரகம் பண்ணாரோ அதையே பாகவத புராண ரூபத்தில் நாரத மகர்ஷிக்கு எடுத்து கொடுக்குறாராம் பிரம்மதேவர். அதை சொல்லும் பொழுது சொல்கிறார், பாகவதம் புராணம் தசலக்ஷணம் அப்படின்னு 10 லக்ஷணங்களோட கூடின இந்த பாகவத புராணத்தை நாரதருக்கு எடுத்து சொல்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். அதற்கு பிறகு நாரத மகர்ஷி என்ன பண்ணுறார் அப்படின்னா, சரஸ்வதி நதிக்கரையில் தியானம் பண்ணிட்டு இருந்த அந்த வியாச முனிவருக்கு அந்த பாகவதத்தை எடுத்து கொடுக்குறார். அப்போது என்னோட அப்பாவான அந்த வேதவியாசர் இடத்துலேருந்து இந்த பாகவதத்தை நான் பெற்றேன் அப்படின்னு இப்போ சுகமுனிவர் சொல்லிட்டு பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார். அதே பாகவதத்தை இப்போ உன்னோட கேள்விகளுக்கு பதிலாக நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த விராட் புருஷனிடத்துலேருந்து எப்படி இந்த உலகம் தோன்றித்து அப்படிங்கிற நீ கேட்ட கேள்விக்கு முதல்ல நான் பதில் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 9வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இந்த சதுஸ்லோகி பாகவதத்தோட கூடின இந்த 9வது அத்தியாயத்தை கற்றுக்கிறதுக்கும் அதை அனுசந்தானம் பண்ணுறதுக்கும் நம்ம ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். இந்த எப்படி ரத்ன சுருக்கமாக ஒரு 4 ஸ்லோகங்களில் பகவான் அந்த உயர்ந்த வேதாந்த தத்துவங்களை ரொம்ப அழகாக பிரம்மதேவருக்கு எடுத்து சொல்கிறார். இதனுடைய ஒரு விஸ்தாரம் தான்
இந்த பெரிய பாகவத புராணம், அதில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளும் உபாக்கியானங்களுமே இந்த ஒரு 4 ஸ்லோகங்களுடைய வியாக்கியானமாகவும் விஸ்தாரமாகவும் தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அழகு. அதனால இப்போ நம்ம எப்பொழுதும் போல இந்த 9வது அத்தியாயத்தை நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच त्वयाहं तोषितः सम्यक् त्वयाहं तोषितः सम्यक् त्वयाहं तोषितः सम्यक् वेदगर्भसिसृक्षया 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 चिरं भृतेन तपसा चिरं भृतेन तपसा चिरं भृतेन तपसा दुस्तोषः कूटयोगिनां दुस्तोषः कूटयोगिनां दुस्तोषः कूटयोगिनां वरं वरय भद्रं ते वरं वरय भद्रं ते वरं वरय भद्रं ते वरेशं माभिवाञ्छितं वरेशं माभिवाञ्छितं वरेशं माभिवाञ्छितं ब्रह्मन् श्रेयः परिश्रामः ब्रह्मन् श्रेयः परिश्रामः ब्रह्मन् श्रेयः परिश्रामः पुंसो मद्दर्शनावधिः पुंसो मद्दर्शनावधिः पुंसो मद्दर्शनावधिः मनीषितानुभावोऽयं 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 मम लोकावलोकनं मम लोकावलोकनं मम लोकावलोकनं
यद् उपश्रुत्य रहसि यदुपश्रुत्य रहसि चकर्थ परमं तपः चकर्थ परमं तपः प्रत्यादिष्टं मया तत्र त्वयि कर्म विमोहिते तपो मे हृदयं साक्षात् आत्माहं तपसो नघ सृजामि तपसैवेदं ग्रसामि तपसा पुनः बिभर्मि तपसा विश्वं वीर्यं मे दुश्चरं तपः ब्रह्मोवाच भगवन् सर्वभूतानां अध्यक्षो अवस्थितो गुहां वेद हि अप्रतिरुद्धेन प्रज्ञानेन चिकीर्षितं तथापि नाथ मानस्य नाथय नाथितं परावरे यथारूपे जानीयां ते त्वरूपिणः यथा आत्ममाया योगेन नानाशक्ति उपबृंहितं विलुम्पन् विसृजन् गृह्णन् बिभ्रद् आत्मानमात्मना क्रीडसि अमोघसङ्कल्पः ऊर्णनाभिः यथोर्नुते तथा तद्विषयां देहि मनीषां मयि माधव भगवत्शिक्षितमहं करवाणि ह्यतन्द्रितः नेहमानः प्रजासर्गं बध्येयं यद् अनुग्रहात् यावत् सखा
सख्युरिवेशते कृतः यावत् सखा सख्युरिवेशते कृतः यावत् सखा सख्युरिवेशते कृतः प्रजाविसर्गे विभजामि भोजनम् प्रजाविसर्गे विभजामि भोजनम् प्रजाविसर्गे विभजामि भोजनम् अविक्लवस्ते परिकर्मणि स्थितो अविक्लवस्ते परिकर्मणि स्थितो अविक्लवस्ते परिकर्मणि स्थितो मामे समुन्नद्ध मदो अजमानिनः मामे समुन्नद्ध मदोजमानिनः मामे समुन्नद्ध मदोजमानिनः श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच ज्ञानं परमगुह्यं मे ज्ञानं परमगुह्यं मे ज्ञानं परमगुह्यं मे यद्विज्ञानसमन्वितं यद्विज्ञानसमन्वितं सरहस्यं तदङ्गं च सरहस्यं तदङ्गं च सरहस्यं तदङ्गं च गृहाणगदितं मया गृहाणगदितं मया गृहाणगदितं मया यावानहं यथा भावः यावानहं यथा भावो यावानहं यथा भावो यद्रूपगुणकर्मकः 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 तथैव तत्त्वविज्ञानं तथैव तत्त्वविज्ञानं तथैव तत्त्वविज्ञानम् अस्तु ते मदनुग्रहात् अस्तु ते मदनुग्रहात् अस्तु ते मदनुग्रहात् இதிலேந்து அடுத்த 4 ஸ்லோகங்கள் சதுஸ்லோகி பாகவதம் अहमेवासमेवाग्रे 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 नान्यत् यत् सदसत्परं नान्यद् यत् सदसत्परं नान्यद्यत् सदसत्परम् पश्चादहं यदेतच्च पश्चादहं यदेतच्च पश्चादहं यदेतच्च यो अवशिष्येत सोऽस्म्यहम् यो वसिष्येत सोऽस्म्यहं यो वसिष्येत सोऽस्म्यहम् ऋतेऽर्थं यत् प्रतीयेत ऋतेऽर्थं यत् प्रतीयेत ऋतेऽर्थं यत् प्रतीयेत न प्रतीयेत चात्मनि न प्रतीयेत चात्मनि न प्रतीयेत चात्मनि तद्विद्यात् आत्मनो मायाम् तद्विद्यादात्मनो मायां तद्विद्याद् आत्मनो मायां यथा भासो यथा तमः यथा भासो यथा तमः यथा भासो यथा तमः यथा महान्ति भूतानि यथा महान्ति भूतानि यथा महान्ति भूतानि भूतेषु उच्चावचेष्वनु भूतेषुच्चावचेष्वनु भूतेषुच्चावचेष्वनु प्रविष्टानि अप्रविष्टानि प्रविष्टान्यप्रविष्टानि प्रविष्टान्यप्रविष्टानि तथा तेषु न तेष्वहम् तथा तेषु न तेष्वहम् तथा तेषु न तेष्वहम् एतावदेव जिज्ञास्यम् एतावदेव जिज्ञास्यम् एतावदेव जिज्ञास्यम् तत्त्वजिज्ञासुनात्मनः 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 अन्वयव्यतिरेकाभ्याम् 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 यत्स्यात् सर्वत्र सर्वदा यत् स्यात् सर्वत्र सर्वदा
यत्स्यात् सर्वत्र सर्वदा एतन्मतं समातिष्ठ एतन्मतं समातिष्ठ एतन्मतं समातिष्ठ परमेण समाधिना परमेण समाधिना परमेण समाधिना भवान् कल्पविकल्पेषु भवान् कल्पविकल्पेषु भवान् कल्पविकल्पेषु न विमुह्यति कर्हिचित् न विमुह्यति कर्हिचित् न विमुह्यति कर्हिचित् श्रीशुक उवाच श्रीशुक उवाच सम्प्रदिश्यैवम् अजनो सम्प्रदिश्यैवमजनो सम्प्रदिश्यैवमजनो जनानां परमेष्ठिनं जनानां परमेष्ठिनं जनानां परमेष्ठिनं पश्यतस्तस्य तद्रूपं पश्यतस्तस्य तद्रूपं पश्यतस्तस्य तद्रूपम् आत्मनोऽन्यरुणद् हरिः आत्मनो न्यरुणधरिः आत्मनो न्यरुणधरिः अन्तर्हितेन्द्रियार्थाय 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 हरये विहिताञ्जलिः हरये विहिताञ्जलिः हरये विहिताञ्जलिः सर्वभूतमयो विश्वं सर्वभूतमयो विश्वं सर्वभूतमयो विश्वं ससर्जेदं स पूर्ववत् ससर्जेदं स पूर्ववत् ससर्जेदं स पूर्ववत् प्रजापतिः धर्मपतिः प्रजापतिर्धर्मपतिः प्रजापतिर्धर्मपतिः एकदा नियमान् यमान् एकदा नियमान् यमान् एकदा नियमान् यमान् भद्रं प्रजानाम् अन्विच्छन् भद्रं प्रजानाम् अन्विच्छन् भद्रं प्रजानाम् अन्विच्छन् आतिष्ठत् स्वार्थकाम्यया आतिष्ठत् स्वार्थकाम्यया आतिष्ठत् स्वार्थकाम्यया तं नारदः प्रियतमो तं नारदः प्रियतमो तं नारदः प्रियतमो रिक्तादानाम् अनुव्रतः रिक्तादानाम् अनुव्रतः रिक्तादानाम् अनुव्रतः शुश्रूषमाणः शीलेन शुश्रूषमाणः शीलेन शुश्रूषमाणः शीलेन प्रश्रयेण दमेन च प्रश्रयेण दमेन च प्रश्रयेण दमेन च मायां विविदिशन् विष्णोः मायां विविदिशन् विष्णोः मायां विविदिशन् विष्णोः मायेशस्य महामुनिः मायेशस्य महामुनिः मायेशस्य महामुनिः महाभागवतो राजन् महाभागवतो राजन् महाभागवतो राजन् पितरं पर्यतोषयत् पितरं पर्यतोषयत् पितरं पर्यतोषयत् तुष्टं निशाम्य पितरं तुष्टं निशाम्य पितरं तुष्टं निशाम्य पितरं लोकानां प्रपितामहं लोकानां प्रपितामहं लोकानां प्रपितामहं देवर्षिः परिपप्रच्छ देवर्षिः परिपप्रच्छ देवर्षिः परिपप्रच्छ भवान् यन्मानुपृच्छति भवान् यन्मानुपृच्छति भवान् यन्मानुपृच्छति तस्मा इदं भागवतं तस्मा इदं भागवतं तस्मा इदं भागवतं पुराणं दशलक्षणं पुराणं दशलक्षणं पुराणं दशलक्षणं प्रोक्तं भगवता प्राह प्रोक्तं भगवता प्राह प्रोक्तं भगवता प्राह प्रीतः पुत्राय भूतकृत्
प्रीतः पुत्राय भूतकृत प्रीतः पुत्राय भूतकृत नारदः प्राह मुनये नारदः प्राह मुनये नारदः प्राह मुनये सरस्वत्याः तटे नृप सरस्वत्यास्तटे नृप सरस्वत्यास्तटे नृप ध्यायते ब्रह्म परमं ध्यायते ब्रह्म परमं ध्यायते ब्रह्म परमं व्यासाय अमित तेजसे व्यासायामित तेजसे व्यासायामित तेजसे यदुताहं त्वया पृष्ठो यदुताहं त्वया पृष्टो यदुताहं त्वया पृष्टो वैराजात् पुरुषाद् इदं वैराजात् पुरुषादिदं वैराजात् पुरुषादिदं यथासीत् तद् उपाख्यास्ये यथासीत् तदुपाख्यास्ये यथासीत् तदुपाख्यास्ये प्रश्नान् अन्यांश्च कृत्स्नशः प्रश्नानन्यांश्च कृत्स्नशः प्रश्नान् अन्यांश्च कृत्स्नशः 19வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் 19th ஸ்லோகாலேருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் ஸ்ரீ பகவானுவாச்ச त्वयाहं तोषितः सम्यक् वेदगर्भसि सृक्षया चिरं भृतेन तपसा दुस्तोषः कूटयोगिनां वरं वरय भद्रं ते वरेशं माभिवाञ्छितं ब्रह्मन् श्रेयः परिश्रामः पुंसो मद्दर्शनावधिः मनीषितानुभावोऽयं मम लोकावलोकनं यदुपश्रुत्य रहसि चकर्थ परमं तपः प्रत्यादिष्टं मया तत्र त्वयि कर्म विमोहिते तपो मे हृदयं साक्षात् आत्माहं तपसो नघ सृजामि तपसैवेदं ग्रसामि तपसा पुनः बिभर्मि तपसा विश्वं वीर्यं मे दुश्चरं तपः ब्रह्मोवाच भगवन् सर्वभूतानाम् अध्यक्षोऽवस्थितो गुहां वेदह्यप्रतिरुद्धेन प्रज्ञानेन चिकीर्षितं तथापि नाथमानस्य नाथनाथयनाथितं परावरे यथा रूपे जानीयां ते त्वरूपिणः यथात्ममायायोगेन नानाशक्त्युपबृंहितं विलुम्पन् विसृजन् गृह्णन् बिभ्रदात्मानमात्मना क्रीडस्य मोघसङ्कल्पः ऊर्णनाभिर्यथोर्नुते तथा तद्विषयां देहि मनीषां मयि माधव भगवच्छिक्षितमहं करवाणिह्यतन्द्रितः नेहमानः प्रजासर्गं बध्येयं यदनुग्रहात् यावत् सखा सख्युरिवेशते कृतः प्रजाविसर्गे विभजामि भोजनम् अविक्लवस्ते परिकर्मणि स्थितो मामे समुन्नद्ध मदोजमानिनः श्रीभगवानुवाच ज्ञानं परमगुह्यं मे यद्विज्ञानसमन्वितं सरहस्यं तदङ्गं च गृहाणगदितं मया यावानहं यथा भावो यद्रूपगुणकर्मकः तथैव तत्त्वविज्ञानम् अस्तु ते मदनुग्रहात् अहमेवासमेवाग्रे नान्यद्यत् सदसत्परम् पश्चादहं यदेतच्च यो वशिष्येत सोऽस्म्यहम् ऋतेऽर्थं यत् प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तद्विद्याद् आत्मनो मायां यथा भासो यथा तमः यथा महान्ति भूतानि
भूतेषुच्चावचेष्वनु प्रविष्टान्यप्रविष्टानि तथा तेषु न तेष्वहम् एतावदेव जिज्ञास्यं तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वयव्यतिरेकाभ्यां यत्स्यात् सर्वत्र सर्वदा एतन्मतं समातिष्ठ परमेण समाधिना भवान् कल्पविकल्पेषु न विमुह्यति कर्हिचित्। श्रीशुक उवाच सम्प्रदिश्यैवमजनो जनानां परमेष्ठिनं पश्यतस्तस्य तद्रूपम् आत्मनो न्यरुणद्धरिः अन्तर्हितेन्द्रियार्थाय हरये विहिताञ्जलिः सर्वभूतमयो विश्वं ससर्जेदं सपूर्ववत् प्रजापतिर्धर्मपतिः एकदा नियमान् यमान् भद्रं प्रजानाम् अन्विच्छन् आतिष्ठत् स्वार्थकाम्यया तं नारदः प्रियतमो रिक्तादानाम् अनुव्रतः शुश्रूषमाणः शीलेन प्रश्रयेण दमेन च मायां विविदिशन् विष्णोः मायेशस्य महामुनिः महाभागवतो राजन् पितरं पर्यतोषयत् तुष्टं निशाम्य पितरं लोकानां प्रपितामहं देवर्षिः परिपप्रच्छ भवान् यन्मानुपृच्छति तस्माइदं भागवतं पुराणं दशलक्षणं प्रोक्तं भगवता प्राह प्रीतः पुत्राय भूतकृत् नारदः प्राह मुनये सरस्वत्यास्तटे नृप ध्यायते ब्रह्म परमं व्यासायामित तेजसे यदुताहं त्वया पृष्टो वैराजात् पुरुषादिदं यथासीत् तदुपाख्यास्ये प्रश्नानन्यांश्च कृत्स्नशः। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। இன்றைக்கு நம்ம படித்த ராகம் முதல் பாகத்தை படித்த அதே ராகம் யமுனா கல்யாணி. அடுத்த செஷனில் நம்ம 10வது அத்தியாயத்தை கற்றுக்கும் பொழுது திரும்பவும் சந்திக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam, and in the second canto we learned until the 8th chapter, and we began learning the 9th chapter, and we have learned the half of the 9th chapter, wherein we saw that Brahmadeva did penance and had the darshana of Vaikuntha Loka as well as of Bhagavan. And Bhagavan now starts speaking to Brahmadeva by holding his hands. And today we will be learning the other half of the 9th chapter, wherein we will learn the Chatushloki Bhagavata, which is the highest truth that is imparted by Bhagavan to Brahmadeva in just 4 verses. So Bhagavan now starts speaking to Brahmadeva. He says, I am very, very pleased with the long penance that you did for the sake of creation. It is not so easy to please me through penance, but you have pleased me. So you can ask of any boon that you want, because I am very willing to grant you any boon. And Bhagavan says that many people undergo a lot of hardships and do a lot of sadhana to attain the highest welfare, and the highest result of all that is to only get my darshan, and there is nothing higher above that, and also there is no more hardships also after that. And Bhagavan says, you might think that you have done this tapas because you heard the word tapa when you were sitting alone in the lotus, but it was I who uttered those words because you didn't know how to proceed with the work of creation, and so it is by my will that you have done this penance, and it is by my grace also that you have got my darshana also. And he says, tapo me hridayam sakshat atmaham tapasonaga. He says tapas or penance is my very heart and soul, and it is by penance that I create this world, I preserve it, and I also destroy it, and my entire energy and power lies in penance, he says. And so now Brahmadeva starts replying. He says, O Lord, you are present as the witness in everybody's heart. So you yourself know what everybody thinks and what they wish to do. But since you are asking me, let me tell you, Nathamanasya Natha Nathaya Natitam. Here he uses this one word Natha in 3 meanings.
The first meaning is Natha, O Lord, and the second meaning is to ask for, and the third meaning of Natha is to grant what is being asked for. So he says Natha, Nathaya, Nathitam. That is, O Lord, please grant me what I am asking you for. I wish to know both your forms, the para and the avara. That is the sukshma form which is subtle and unmanifest, and also the sthula form which is the gross universe. And he also says, I also wish to know how you create this universe with the help of Maya, how you play in it and how you finally withdraw it into yourself, like how a spider does its web. And he says, you have accepted me like your friend by holding my hands, and you have showered so much of grace on me. And so I am now willing to take any instruction from you regarding this work of creation without any lethargy. But I have a prayer to convey to you. And it is that I should not at all get attached to this work of creation. And when I create the various types of jivas with all their various types of karmas, let me not get infatuated by all that. And also let me not at all be puffed up with pride that I am a birthless person. And now Bhagavan was very pleased with Brahma, and so he now starts speaking to Brahmadeva. He says, I shall now grant you that highest knowledge which is very, very secretive. He says, Jnanam paramaguhyam me yad vijnana samanvitam. I shall bestow that knowledge along with experience. He says, Vijnana samanvitam sa rahasyam. I shall also grant the devotion along with that knowledge. Tad angam cha, he says, and I shall also tell you the sadhana that is needed, the means that is needed to attain that knowledge. He says, Yavanaham yatha bhavaha yadrupa gunakarmakaha. I shall tell you what is my nature, what is my existence, and what are my names, my forms, and all my deeds. And so now Bhagavan begins the Chatushloki Bhagavata, wherein he imparts the highest truth to Brahmadeva. The first shloka is Ahamevasam evagre nanyad yat sadasat param paschadaham yadetacha yo avashishyeta sosmyaham. So he says, Ahameva asam agre. Agre means before creation, I alone existed. He says, Ahameva asam. Nanyat yat sadasat param. Nothing else existed, not even anything that is gross or subtle or the prakriti or the pradhana. Nothing else existed, I alone existed. And there is another eva that occurs in this term, aham eva asam eva agre. So we have another meaning, aham asam eva, which means I existed merely. That is, I did not do any other action, I just existed. So the entire meaning is, I alone existed and I existed merely. I did not do any other action. And then he says, Paschadaham yadetacha. Paschat means after creation, whatever exists in the form of the world is also myself. And yo avashishyeta sosmyaham. Whatever remains after dissolution is also me. So through this verse, what Bhagavan conveys is that he is the supreme truth which has no beginning or end, and he is the non-dual personality, and so he is the complete personality. And in the second verse, Bhagavan conveys about his Maya, because Brahmadeva also wanted to know about Bhagavan's Maya. So he says, the second verse is Ritertham yat pratiyeta na pratiyeta chatmani tadvidyat atmano mayam yatha abhaso yatha tamaha. He says, Ritam means truth, and Ritertham yat pratiyeta means that which appears as if it is true. So this world, though it is false, it appears as though it is true, and so he says this is the work of Maya. And this aspect of Maya is called the Vikshepa Shakti, wherein Maya reveals something to be true which is actually false. And the other aspect of Maya is that Maya conceals what is actually true. And so he says, Na pratiyeta chatmani. The Atman is the only truth that exists, but we are unable to perceive it because of Maya. So this is another aspect of Maya. So Bhagavan says, Tad vidyad atmano mayam. So just know this to be my Maya. And he gives two examples to understand these two aspects of Maya. Yatha abhaso, yatha tamaha. Abhasa means when a person with a fault in his eye looks at the night sky to look at the moon, instead of one moon he sees two moons. And the second moon, though it is not at all existing, it appears to his eyes. So similarly, though this world is not at all true, it appears to our eyes to be so true because of Maya, and this is its Vikshepa Shakti. And for the second one, he says, Yatha Tamaha. Here this word Tamaha is interpreted in two ways. The first meaning the Mahans tell is the planet Rahu, and the other meaning of Tamaha is the famous one, which is darkness, Andhakaram. And so when the word Tamaha is interpreted as the planet Rahu, they say that
among the 9 planets, this planet Rahu is not at all seen because it is a shadowy planet. And so though the planet Rahu really exists, one is not able to perceive it. So also because of Maya, though the Atman really exists, we are unable to perceive it. And in darkness, obviously we are unable to see the objects that exist. And so also because of the darkness of Maya, we are unable to perceive the Atman. So Bhagavan says, so this is my Maya, just know this to be my Maya. And in the third verse, Bhagavan says about his existence, which he had indicated by the term Yatha Bhavaha. He says, Yatha Mahanti Bhutani Bhuteshu Uchchavacheshvanu Pravishtani Apravishtani Tatha Teshu Nateshvaham. He gives the example of the Panchamaha Bhutas, which are the causal elements in creation, that is the Akasha, Vayu and so on. So everything in this universe has been created from these Panchamaha Bhutas because they are the causal elements, and so the presence of all these Panchamaha Bhutas is there in all the created things in this universe. So he says Pravishtani. On the other hand, we cannot say that the Pancha Mahabhutas have been newly created in those things in the universe, or they have entered newly into them, because they already exist in the form of the cause. And so he says Apravishtani. So Bhagavan gives this as an example to explain his own existence. He says, so similarly, I am the cause for this entire universe, including the Panchamahabhutas, and so my presence is there in everything in this universe. But on the other hand, one cannot say that I am just within the objects of the universe, because I am unbounded, I exist everywhere. Even before the world was created, I existed as its cause, and also the limitations do not bind me. The limitations of the created things in the universe do not bind me. Also, I am not affected by their flaws. So he says, Tatha Teshu Na Teshvaham. We can understand this well with a very simple example. Suppose we make a bangle from a piece of gold, and so this gold is the cause and the bangle is the effect. And because the bangle has been made from gold, we can say that gold exists in the bangle also, which is the effect. But on the other hand, we cannot say that gold has been newly created when the bangle was created, because it already existed as its cause. And also, even if the bangle is going to be destroyed, gold remains. So this is the example with which we can understand this concept very well. And in the 4th shloka, Bhagavan says, Etavadeva jignasyam tattva jignasuna atmanaha anvaya vyatirekabhyam yatsyat sarvatra sarvada. Here he says about the sadhana, that is which he had indicated by the word tad angamcha. He says a person who wishes to know the highest truth must know only this much, whatever I have told now. Anvaya vyatirekabhyam yatsyat sarvatra sarvada. He must know that it is the Atman that exists everywhere at all times, sarvatra sarvada. And he must know this through Anvaya and Vyatireka. And Anvaya and Vyatireka is what we had seen in the previous verse. Anvaya is to know that the cause exists in the effect also, and Vyatireka is to know that the cause is always very distinguished from the effect in the angle that it exists even before the effect was created, and it is going to exist even after the effect is destroyed. So we must know that Atman is eternal, and it is the cause of this universe, and exists even before the universe was created, and it is going to exist even after the universe is destroyed. And so Bhagavan tells Brahma, Etan matam samatishta paramena samadhina. He says, with a very concentrated mind, just contemplate on this supreme truth, and you will never be bound by the work of creation. So having blessed Brahma with this highest knowledge, Bhagavan disappears from that place, and Brahmadeva prostrates to the very direction in which Bhagavan disappeared, and then now Brahmadeva begins with his work of creation. And as soon as he starts his work of creation, again he engages in penance for the welfare of all the created beings and also for his own welfare. And it is at this time that Brahmadeva has a conversation with his son Narada Maharishi, which we had mentioned a few chapters before, because Narada Maharishi is the son of Brahmadeva, and as soon as he is created, he wishes to know why his father is engaging in so much of penance, and he also wishes to know about Bhagavan and his Maya. So when Brahmadeva is engaged in tapas, Narada Maharishi waits upon him with lot of humility and serves him, and Brahmadeva is very pleased with Narada Maharishi's service.
So he imparts to him the highest knowledge that Bhagavan had given him in the form of Chatushloki Bhagavata. He imparts that knowledge to Narada Maharishi in the form of this Bhagavata Puranam. He says Puranam Dasha Lakshanam, which has the 10 characteristic features, the 10 Lakshanas. And Narada Maharishi in turn, he imparts this Bhagavatam to sage Vedavyasa when he was meditating upon the Supreme Brahman on the banks of Saraswati river. And from my father Vedavyasa, I got this Bhagavata Puranam. So now Shuka Maharishi says, O Parikshit, I shall now impart this Bhagavatam to you as the answer to all your questions. And first of all, let me answer that question of yours where you had asked how this world emerged from the Virat Purusha Bhagavan. And so with this ends the 9th chapter, and this is the content of the chapter that we learned today, where we learned the beautiful Chatushloki Bhagavata, where Bhagavan imparts the highest knowledge in just 4 simple verses, and the entire Bhagavatam is only the expanse of these 4 verses. All the stories and all the Upakhyanas in Bhagavata is only the expanse and the explanation of these 4 verses. So this is the content of the 9th chapter that we learned today, and the ragam is the same as we learned in the first half of the chapter, which is Yamuna Kalyani. So let us meet in the next session when we learn the 10th chapter. Radhe Radhe.